Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பிராத்மிக் ஆகஸ்ட் 2022 எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் எந்தெந்த எஸ்ஏஸ் ரீட் பண்ணணும், டிரான்ஸ்லேஷன்ஸ், ஓகேவா? ஸோ மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், இதெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரீட் பண்ணால் போதும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிராத்மிக்ன்றது எப்படி இருக்கும், உங்களுக்கு ஹிந்தி பிரச்சர் வாஹினி ஒன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ரிவிஷனில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு கவர் ஆகுது? பாக் 1ல போதினி. ஸோ இதில் வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் நமக்கு இருக்கும். பாக் 2ல என்ன ரீட் பண்ணியிருப்பீங்க? பத்திய, அதாவது வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அந்த போயம்ஸ் கொடுத்துட்டு அந்த போயம்கான இஆர்சி வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. பாக் 3ல கத்திய, அதாவது ப்ரோஸ். லெசன்ஸ்ல இதுல தான் உங்களுக்கு மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இதுல தான் உங்களுக்கு கேட்பாங்க. பாக் 4ல வந்து கஹானி, எஸ்ஏ ரைட்டிங். பாக் 5ல அனுவாத் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்ட் இருக்கும். பாக் 6 வந்து ரச்சனா. ஸோ இது வரைக்கும் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த பிராத்மிக்கான மாடல் பேப்பர் 2 மாடல் பேப்பர்ஸ் நான் வந்து அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் எடுத்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போதினி. ஸோ போதினியில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 20 லெசன்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 15 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ 15 லெசன் தரவு பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன் லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து டோட்டலா நீங்க 15 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான லெசன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ போதினில ஃபர்ஸ்ட் 15 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலா 50 இருக்கும் உங்களுக்கு புக்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 30 ஸோ 30 வரைக்கும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷுவரா உங்களுக்கு 30க்குள்ள உங்களுக்கு அட்டன் பண்ற மாதிரி வரும். ஸோ நம்பர்ஸ் என்ன சொன்னேன், உங்களுக்கு 30 வரைக்கும் நீங்க ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்தியத்தை நான் என்ன சொன்னேன், வேர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் போயம் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல இஆர்சிஸ் வந்து கேட்கறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 9 லெசன்ஸ் இருக்கும் பாருங்க. வந்தனா, ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, மீட்டி போலி போலோ, மோர், ஜல், सीखो, आओ, पेट लगाएं हम, कुछ काम करो. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தோஹே. ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு இயாசிஸ் உள்ளது. ஸோ இந்த இயாசில நீங்க ஃபர்ஸ்ட் 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இதுல இருந்து நீங்க எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகே? ஸோ டோட்டலா 8 இருக்கு. ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு இதுல வந்து ஒரு இஆர்சி தான் உங்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால நீங்க ரீட் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? அந்த பிளேலிஸ்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் அட்டாச் பண்றேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு எந்தெந்த லெசன்ஸ்க்கு இஆர்சிஸ் வேணுமோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா லெசன்ஸ்க்குமே நான் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேனோ அது எல்லாத்துக்குமான வீடியோஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஜெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இஆர்சி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஹே. சோ தோஹே வந்து தோஹேனா திருக்குறள், தமிழ்ல நம்ம திருக்குறள் சொல்றோம் இல்லையா? சேம் அதே தான் நமக்கு ஹிந்தில தோஹேன்னு வரப்போகுது. இந்த தோஹே டோட்டலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 6 இருக்கும். இருக்கா? சோ அந்த 6ல நீங்க எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 4ல இருந்து ஷுவரா நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி வந்துடும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இதுக்குமே நான் வந்து மீனிங்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மீனிங்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த தோஹே எழுதுறது ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ தோஹேல ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பாக் 3, அதாவது கத்தியனா என்ன, ப்ரோஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுலயுமே உங்களுக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா 9 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 9 லெசன்ஸ்ல தான் இதுதான் உங்களுக்கு ரோமன் லெட்டர்ல ஸ்பிளிட் அப் பண்ணி கேட்க போறாங்க. ஸோ ஒரு லெசன்ஸ்ல இருந்து மீனிங்ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுல ஸ்பிளிட் அப்ஸ் வரும். ஸோ இதுல நீங்க படிக்க போறது பேஷேவர், ஹமாரா கர், கன்னியாகுமரி, சஃபாயி, ஹமாரா தேஷ். ஓகேவா? ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல இருக்கிற மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா தரவு பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ஸ் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா? பிரஷ்னோं के उत्तर. ஸோ இந்த
5 லெசன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அதுல என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈவன் 6 லெசன் வரைக்கும் 1 2 3 4 5 6 இந்த 6 லெசன்ஸ்ல இருக்கிற ஒன் வேர்ட்ஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல இருந்தா உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் நீங்க படிச்சாலே போதும், அதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சா போதும். இதுல ஆக்சுவலி பேஷேவர்ன்றது உங்களுக்கு மீனிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் 6 லெசன் அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் நீங்க படிக்க போறீங்க. அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லெசன்ஸ்க்கும் படிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? மீனிங்ஸும் 6 லெசன்ஸ்க்கு படிக்கணும் ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்கு, ஆப்போசிட்ஸும் நீங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்கு தான் இருக்கும். அதாவது பேஷேவர், ஹமாரா கர், கன்னியாகுமரி இந்த 3 லெசனுக்கு தான் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 3 லெசனுடைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு டோட்டலாவே 15 தான் வருது. அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமாவே 15 தான் வருது. அதை நீங்க நல்லா தரவு பண்ணிட்டாலே போதும். எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நீங்க ஒரி பண்ணாம நல்லா கிளியரா படிச்சுக்கலாம், மீனிங்ஸோட படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வருது உங்களுக்கு. 1 or 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு எத்தனை லெசன்ஸ் வரைக்கும் வருதுன்னா 5 லெசன்ஸ் வரைக்குமே இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த 5 லெசனுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. எந்தெந்த லெசன் கொஸ்டின் ஆன்சர் படிக்க போறோம்? பேஷேவர், ஹமாரா கர், கன்னியாகுமரி, சஃபாயி, ஹமாரா தேஷ் இந்த 5 லெசனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி ஈஸியா வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 or சூஸ் இருக்கும் உங்களுக்கு. சூஸ்ன்றது உங்களுக்கு எந்த லெசன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 4th லெசன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது எந்த லெசன் அப்படின்னா சஃபாயி. ஸோ 4th லெசன்ல உங்களுக்கு சூஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துருது இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 லெசன் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ்ன்றது இந்த லெசன் சஃபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சூஸ் அதுவுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு லெசன்ல 5 சூஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது டோட்டலா 4 5 அண்ட் தென் 6. ஸோ 6 லெசன்ஸ்ல இருக்கிற அந்த சூஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, சூஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? பக்கத்துலயே ஆப்ஷன்ஸ் இருக்க போது நம்ம என்ன பண்ண போறோம்? அது கரெக்டான ஆப்ஷன் எடுத்து நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் சூஸ்க்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெசன்ஸ்ல இருந்து வரும் அப்படின்னா 7th லெசன், 7th and 8th லெசன், 7, 8, 9 இந்த 3 லெசன்ஸ்ல இருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே டோட்டலா எத்தனை தான் வருது உங்களுக்கு? 15 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 7, 8, 9 இந்த 3 லெசன்ஸ்ல இருக்கிற ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்த்திருப்போம்? மீனிங்ஸ் ஃபர்ஸ்ட் 6 லெசன், ஆப்போசிட்ஸ் ஃபர்ஸ்ட் 6 லெசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் 3 லெசன். ஓகேவா? நெக்ஸ்ட் சூஸ் உங்களுக்கு 4, 5, 6 இந்த 3 லெசன்ல சூஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 5 லெசன் உடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 1 or 2 லைன்ஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங். ஸோ மேட்ச் தி ஃபாலோவிங்கும் நீங்க 3 லெசன்ஸ் தான் படிக்க போறீங்க. எந்தெந்த லெசன் அப்படின்னா 4, 5, 6 அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோவிங், சஃபாயி, ஹமாரா தேஷ், பர்யாவரன் இந்த 3 லெசன்ஸ்ல இருக்கிற மேட்ச் தி ஃபாலோவிங் நீங்க தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேட்ச் லிங்க்குள்ள ரொம்ப ஈஸி தான். நம்ம லெசன்ஸ் படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் தெரிய போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். ஸோ 4 மார்க் கொஸ்டின்ன்றது ஒரு 3 லைன்ஸ்ல உங்களுக்கு தீன் வாக்கியம் மேம் அப்படின்னு எழுத சொல்லுவாங்க ஒரு. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த 7 and 8 இந்த 2 லெசன் நீங்க படிச்சாலே போதும். ஆக்சுவலி 3 லெசன்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். பட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இந்த 2 லெசன்ல இருக்கிறத நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ ஒரு லெசன்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு.
7th லெசன்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் தென் 8th லெசன்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. டோட்டலா நம்ம 10 கொஸ்டின்ஸ் தான் படிக்க போறோம். இதுல உங்களுக்கு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண போறது பாத்தீங்கன்னா 8 மார்க் உங்களுக்கு இதுல கிடைக்க போகுது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல. சோ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்? 4 மார்க். ஓகேவா? சோ அதனால இந்த 10 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இதுவுமே நீங்க வீடியோவை ரெஃபர் பண்ணி மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு ரிவிஷன் ஆகுற வரைக்கும் நல்லா எழுதி பார்த்துருங்க. எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஸோ எந்த இது நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அது ஒரு 5 டைம்ஸ் எழுதிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தரவாயிடும். சரியா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட். அதாவது 2 டிரான்ஸ்லேஷன் வரும். எப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி டு தமிழ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, अनुवाद अभ्यास. अनुवाद अभ्यास பார்த்தனா விஷய சூழ்ச்சியில பிராந்திய பாஷாமே அனுவாது कीजिए. அதாவது உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் ஒன்னு இருக்கும். அடுத்தது ஹிந்தி மேம் அனுவாது कीजिए. சோ அவங்க வந்து ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழோ இங்கிலீஷ்லயோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருவாங்க. அதை நீங்க வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? சோ 2 டைப்ஸா கேட்பாங்க. ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு ஹிந்தி. சோ இந்த 2 டைப்ஸ்ல உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ட் வரும். ஓகேவா? சோ இதுமே நம்ம எத்தனை மார்க்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இது டோட்டலா உங்களுக்கு 5 எழுத சொல்லுவாங்க. அதாவது 8 கொடுத்துரும். ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. சோ அதனால நம்ம வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? 8 கொடுத்துட்டு உங்களுக்கு 5 அட்டெண்ட் பண்ண சொல்ல போறாங்க. சோ இதுக்கு நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6 லெசன் ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுலயுமே 1 to 6 லெசன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுல 10 லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க டெக்ஸ்ட் புக்ல. இங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன், இதுலயும் 6 லெசன். ஓகேவா? இந்த 6 லெசனுடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா தரவு பண்ணி எழுதி பாத்துருங்க. சோ ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? லாஸ்டா நம்ம பார்க்க போறது எஸ்ஏ, அதாவது கஹானி. கஹானி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே டோட்டலா 9 லெசன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ டோட்டலாக 9 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதை இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கவி और कंजूस, பூட்டா ஷிகாரி குத்தா, அங்குலிமால். இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் 9 லெசன்ஸ்ல நம்ம எத்தனை தான் படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் 3 லெசன். இந்த 3 லெசன்ஸோட எஸ்ஏயுமே நல்லா எழுதி பார்த்துருங்க. ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு 10 மார்க் எக்ஸாம்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஈஸியா நம்ம 10 மார்க் எஸ்ஏஸ்ல எடுத்துடலாம். இந்த எஸ்ஏவோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? சோ இது நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுல இந்த லிங்க் 3 லெசன்ஸ் ஓட லிங்க் கொடுக்குறேன். இதை ரெஃபர் பண்ணி மீனிங் தெரியாதவங்க மீனிங் பார்த்து அந்த எஸ்ஏவை எழுதி பாத்துருங்க. ஓகேவா? சோ இதோட லாஸ்ட் 1 மினிட் டெஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. சோ பிராத்மிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் நமக்கான போர்ஷன்ஸ். ஓகே, இது நமக்கு क्वेश्चन பேப்பர்ல எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பாத்துருவோமா? ஓகே, சோ இங்க பாருங்க, இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க 95 மார்க்ஸ் தான் எழுத போறீங்க. டோட்டல் 2.5 டைம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 hours உங்களுக்கு டைம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங். சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா நீட்டா இப்பவே எழுதி பாத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. சோ இதுல 95 மார்க்ஸ்க்கு தான் நீங்க எக்ஸாம்க்கு எழுத போறது. சரியா? சோ டைம் எவ்வளவு சொன்னேன்? 2.5 hours எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்க போது. உங்களுக்கு ஒரு பேப்பர் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் லெட்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த நம்ம போதினின்னு படிச்சோம் இல்லையா? சரி, போதினியில நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சோம்? 15 லெசன்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதை எப்படி கேட்பாங்கன்னா किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. அதாவது இதுல உங்களுக்கு டோட்டலா ஆப்ஷன்ஸ் வந்து 10 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ 10 கொடுத்திருக்காங்களா? 10 கொடுத்துட்டு அதுல எத்தனை எழுத சொல்லுவாங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க பாருங்க, 5. சோ அப்ப 5 நீங்க எழுதணும். சோ மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மார்க் கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு क्वेश्चनக்கு உங்களுக்கு 2 மார்க். சோ அப்ப டோட்டலா 5 क्वेश्चंसக்கு நீங்க 10 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஓகேவா? சோ எத்தனை எழுத போறீங்க? 5 क्वेश्चंस எழுத போறீங்க. ஓகேவா? சோ டோட்டலா 15 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்ல மேம் 15 லெசன்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா 10 லெசன். ஓகேவா? சோ 10 லெசன் படிச்சாலுமே அதுல உங்களுக்கு கவர் ஆயிடும். பட் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒன் வேர்ட்ஸ் தான் இல்லையா? சோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன? நம்பர்ஸ். சோ நம்பர்ஸ் நான் எப்படி கேட்டிருக்காங்க? किन्हीं 4 को अक्षरों में लिखिए.
ஸோ டோட்டலாக எத்தனை எழுதணும் 4 4 அப்போ 8 கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாருங்க இதுல நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ராத்மிக்ல ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ 8 கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை தான் எழுத போறோம் 4 தான் எழுத போறோம். நான் எத்தனை வரைக்கும் படிக்க சொன்னேன் 1 to 30. ஆக்சுவலா 50 தான் போர்ஷன். ஆனா நீங்க 30 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிட்டாலே உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு அட்டன் பண்ற மாதிரி ஈஸியா வந்துடும். இங்கே பாருங்களேன் 5 7 12 27 30. ஸோ ஈஸியா 5 நம்ம அட்டன் பண்ற மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? नेक्स्ट रोमन लेटर है ना किन्हीं दो पत्तियों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. पत्तियों का भावार्थ என்னது நம்ம அந்த ERCs நம்ம சொன்னோம் இல்லையா போயம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்க போயம் கொடுத்துட்டு அதுல உங்களுக்கு ERCs கேட்பாங்க லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங்ஸ் வந்து எடுத்து சொல்லுவாங்க. இது வந்து பத்தியல இருந்து வருது பத்திய வேர்ஸ். இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ போயமுடைய லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த போயமுடைய லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்க எப்படி எழுதணும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இல்லையா ERC ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் போட்டுட்டு எக்ஸ்பிளனேஷன் அதாவது ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ்னா என்ன இது இந்த போயம் எந்த லெசன் எந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது இதை எழுதினது யாரு இதனுடைய பொருள் என்ன. அடுத்தது எக்ஸ்பிளனேஷன்ல இதனுடைய மீனிங் வந்து எழுதணும் இந்த பேராகிராஃபினுடைய மீனிங். ஸோ ஆல்ரெடி நீங்க லெசன்ஸ்ல ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இங்க பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆல்சோ காமிக்கிறேன். இங்க பாருங்க பிராந்திய பாஷமே பாவார் இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ தமிழ் எழுதுறவங்க தமிழ்ல எழுதலாம் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல தான் நீங்க எழுதணும். உங்களுக்கு கைட்ல 3 லாங்குவேஜஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது தமிழ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இடம்னா என்ன இது இந்த வரி எந்த லெசன்ல இருந்து அந்த லெசனுடைய பேரு ஓகேவா அந்த பேருக்கான பொருள் என்ன இது யார் எழுதினாங்க அப்படின்றது வரும். அடுத்தது பொருள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய விளக்கம் பாருங்க அந்த பேராகிராஃபினுடைய விளக்கம் இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல எழுதுறது இருந்தா ரெஃபரன்ஸ் போட்டுட்டு இந்த லைன்ஸ் எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க அதோட மீனிங் என்ன இதை யார் எழுதினா. எக்ஸ்பிளனேஷன் அதேதான் தமிழ்ல என்ன பண்ணீங்களோ அதேதான் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் நம்ம 3rd ரோமன் லெட்டருக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? சோ இது எத்தனை கேட்பாங்க உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேட்க போறாங்க. 1 2 3 and then 4 5. so options எத்தனை இருக்கு பாத்தீங்களா 5 கொடுத்துட்டு நம்ம எத்தனை தான் இதுல எழுத போறோம் 2 தான் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். சோ அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் நீங்க படிச்சிட்டாலே ஷோரா அதுல இருந்து ஈஸியா வந்துரும். ஓகே இது எத்தனை லெசன் படிக்க சொன்னா திருப்பியும் அப்படியே இந்த சைமல்டேனியஸா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணலனா இந்த 3rd ரோமன் லெட்டர்ல இந்த ERC 1 to 5 லெசன் தரோவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 4th ரோமன் லெட்டர். किसी एक दोहे का गंडस्थ रूप ज्यों का त्यों लिखिए. அதாவது दोहे எத்தனை दोहे கொடுக்க போறாங்க 3 கொடுத்துருவாங்க. அதுல நீங்க 1 தான் எழுத போறீங்க. ஓகேவா? அதுக்கே எத்தனை மார்க் பாருங்க 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே சோ அப்ப இதுல எத்தனை படிக்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் 4 வந்து உங்களை நல்லா தரவா படிக்க சொன்னேன். ஓகேவா? அந்த 4 படிச்சிட்டீங்கனாலே அதுல இருந்து 1 ஈஸியா நீங்க அட்டன் பண்ணி ஏன்னா 1 தான் கேக்குறாங்க ஆப்ஷனே இருக்கு நமக்கு இல்லையா. கண்டிப்பா வந்து நம்ம 4 படிச்சோன்னா அதுல இருந்து 1 ஷுவரா வந்துடும். சோ 4 மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் வரும். किन्हीं 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. அர்த்தனா என்ன மீனிங்ஸ் இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த இது வந்து மீனிங்ஸ் வந்து எத்தனை லெசன்ஸ் படிக்கணும்னு ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்றேன். இதுல ஆப்ஷன் பாருங்க 8 கொடுத்துட்டு 3 का अर्थ அப்போ 3 தான் எழுத போறோம். 8 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு எத்தனை லெசன் நான் படிக்க சொன்னேன் உங்களுக்கு மீனிங்ஸ்க்கு 1 to 6 லெசன் நீங்க தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுக்குள்ள இருந்தே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மீனிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான் இல்லையா மெமரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. 1 to 6 லெசன். ஸோ எத்தனை மார்க் 3 மார்க்ஸ் அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அப்போ 3 அட்டன் பண்ண போறீங்க 3 மார்க். அதே தான் உங்களுக்கு ஆப்போசிட்ஸ்ல 3 தான் எழுதணும். அதே 3 மார்க்ஸ் அதே 8 ஆப்ஷன்ஸ். எத்தனை லெசன் இதுக்குமே 1 to 6 லெசன். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எத்தனை லெசன் படிக்க போறோம் 1 to 6 லெசன்ஸ். சோ இது எதுல இருந்து எந்த பார்ட்ல இருந்து உங்களுக்கு கேட்க போறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது போதினி முடிஞ்சிருச்சு பத்தியம் முடிஞ்சு இது கத்திய ப்ரோஸ்ல இருந்து வருது. ஓகேவா? नेक्स्ट பாத்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டர் என்ன கேட்க போறாங்க किन्हीं 4 वाक्यों को सहिया गलत लिखिए. எத்தனை அட்டெண்ட் பண்ணணும் இதுல 5 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 5 கொடுத்துட்டு 4 அட்டெண்ட் பண்ணணும். சோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அந்த இருக்கிறதே 3 லெசன்ல தான் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 லெசன். ஓகேவா? இது 1 to 3 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 4 நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம்.
नेक्स्ट 8th रोमन लेटर 8th रोमन लेटर என்ன கொடுத்திருக்காங்க किन्हिंग 4 के कोष्टक से सही शब्द चुनकर सही शब्दனா என்னது கரெக்ட்டான ஆன்சரை கரெக்ட்டான வேர்டை चूஸ் பண்ணி காலி ஜஹக் பரியே அத ஃபில் பண்ணுங்க அந்த டேஷ் வந்து ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம ஆல்ரெடி चूஸ் நம்ம பாத்துறோம் இல்லையா चूஸ் எந்தெந்த லெசன் பாத்துறோம் 4 5 6 லெசன்ல चूஸ் இருக்கு எந்தெந்த லெசன் 4th லெசன் 5th லெசன் 6th லெசன் சோ அந்த மூணு லெசன்ல தான் உங்களுக்கு चूஸ் இருக்கு அதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க இதுமே 5 கொடுத்துட்டு 4 எழுத போறோம் नेक्स्ट என்னது 9th ஒன்ல निम्नलिखित वाक्यों को जोड़िए அதாவது மேட்சிங் கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ் மேட்ச் பண்ண சொல்றாங்க மேட்சிங்கும் வந்து உங்களுக்கு எத்தனை லெசன் தான் 4 5 6 அந்த மூணு லெசன்ல இருக்கிற மேட்சிங்கை தரவு பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா தரவு பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த மூணு லெசன்ஸ்ல இருந்தும் ஓகேவா இது 4 கொடுத்துட்டு 4 மார்க்ஸ் அப்படியே உங்களுக்கு மேட்சிங் கரெக்டா வந்துரும் नेक्स्ट 10th रूम लेटर என்ன किन्हिंग 4 की गाली जगह भरिए இது என்ன சொல்லிருக்காங்க fill in the blanks இல்லையா சோ fill in the blanks எந்தெந்த லெசன் நான் ரீட் பண்ண சொல்லிருந்தேன் ஆல்ரெடி 7 8 9 இந்த மூணு லெசன்ல தான் உங்களுக்கு fill in the blanks இருக்கும் ஓகேவா 10th room letterக்கு எத்தனை கொடுக்க போறாங்க அதே 5 தான் நம்ம 4 அட்டெண்ட் பண்ணனும் 7th lesson 8th lesson 9th lesson இந்த மூணு லெசன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு चूஸ் fill in the blanks வந்து கேட்க போறாங்க அதுதான் காலி ஜஹக்னா fill in the blanks नेक्स्ट பாத்தீங்கன்னா किन्हिंग 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए அதாவது 4 வேர்ட்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா டோட்டலா 8 கொடுத்திருக்காங்க 8ல நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்ணனும் 4 தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க சோ இதுல ஏதாவது ஒரு 4 வேர்ட்ஸ்க்கு நீங்க மேக் தி அதாவது பிரயோக் வாக்கியமே மேக் தி சென்டென்ஸ் னு சொல்றோம் இல்லையா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணனும் இங்க கொடுத்திருக்கிற வேர்டை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணனும் சோ அதுல 4 அட்டெண்ட் பண்ண போறோம் இதுவுமே 7 8 and 9th லெசன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்க போறாங்க ஓகேவா சோ அதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக் தி சென்டென்ஸ் நீங்க ஓபன் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு அந்த லெசன்ஸ் ஓபன் பண்ணும்போது எதுல எது இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஓகேவா சோ இதுக்குமே 7th 8th and 9th லெசன் 8 கொடுத்துட்டு 4 அட்டெண்ட் பண்ண போறீங்க नेक्स्ट रोमन लेटर என்ன 12th रोमन लेटरனா किन्हिंग 4 प्रश्नों के उत्तर एक वाक्य में लिखिए அதாவது ஒன் லைன் ஆன்சர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இதுக்கு எத்தனை லெசன் படிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன் 1 to 5 நோட் பண்ணிக்கோங்க இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ்க்கு 1 to 5 லெசன்ஸ் நீங்க தரவு பண்ணனும் ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கு உங்களுக்கு 8 கொடுத்துட்டு 8 क्वेश्चंस கொடுத்துருவாங்க 8 क्वेश्चंसல நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்ண போறீங்க 4 தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க மார்க் ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க் இதுக்கு சோ ஈஸியா நம்ம 8 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிரலாம் சரியா नेक्स्ट பாருங்க 13th रोमन लेटर किन्हिंग 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए सो 3 लाइन्ஸ்ல எழுதணும் ஓகேவா இது கொஞ்சம் மார்க் ஹையஸ்டா கொடுக்க போறது இது எத்தனை லெசன் ஒன்லி நம்ம 7th லெசன் 8th லெசன் மட்டும் தான் இதுல நம்ம படிக்க போறோம் சோ அதுல 7th லெசன்ல ஒரு 5 क्वेश्चंस இருக்க போது 8th லெசன்ல ஒரு 5 क्वेश्चंस டோட்டலா 10 क्वेश्चंस தான் படிக்க போறோம் அதுக்கு 8 மார்க்ஸ் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் சோ ஒரு क्वेश्चनக்கு எத்தனை மார்க் 4 மார்க்ஸ் கொடுக்க போறாங்க எத்தனை கேட்பாங்க உங்களுக்கு 4 கேட்டுட்டு அதுல நீங்க 2 அட்டெண்ட் பண்ண போறீங்க ஆப்ஷன் எத்தனை இருக்கு 4 क्वेश्चंस கொடுப்பாங்க அதுல நீங்க 2 அட்டெண்ட் பண்ணனும் ஓகேவா नेक्स्ट 14th रोमन लेटर என்னன்னு பாத்தீங்கன்னா किन्हिंग 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए அதாவது இங்க பாருங்க பிராந்திய பாஷா மேம்னா உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் எழுதணும் எத்தனை எழுதணும் 5க்கு எழுதணும் 5 ஓகேவா சோ இதுமே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு சேம் அதே 8 தான் கொடுக்கறாங்க இங்க பாருங்க 8 கொடுத்துட்டு அதுல நீங்க எத்தனை எழுதணும் 5 எழுதணும் இதுக்கு எத்தனை லெசனை படிக்க சொல்லிருந்தேன் 1 to 6 lesson first 6 lesson ஓடது நல்லா தரவு பண்ணிட்டீங்கனால இந்த 8ல 5 நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இதுக்குமே ஒரு क्वेश्चनக்கு ஒரு மார்க் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி में अनुवाद அதேதான் உங்களுக்கு 15th रोमन लेटर किन्हिंग 5 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए சோ அது ஹிந்தில நீங்க எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுதுனீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தில நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும் இதுமே 8 கொடுத்துருவாங்க 8 கொடுத்துட்டு நீங்க 5 அட்டெண்ட் பண்ணனும் ஓகேவா சோ இங்க பாருங்க இந்த மாதிரி இங்கிலீஷோ தமிழ்லயோ கொடுத்துருவாங்க அது நீங்க ஹிந்தில இங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா 3 லாங்குவேஜஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க சோ உங்களோட லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கான டிரான்ஸ்லேஷன் நீங்க கொடுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் லெட்டர் வந்துட்டோம் லாஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா किसी एक कहानी का सारांश लिखिए அதாவது ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கு வந்து சம்மரி எழுத சொல்றாங்க
ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. 1 2 3 4 கொடுத்துட்டு ஏக் கஹானி ஒரு ஸ்டோரிக்கு மட்டும் உங்களுக்கு சம்மரி ரைட் பண்ண சொல்றாங்க. மார்க் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன படிக்க சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3 லெசனோடையது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1 to 3 லெசன், அந்த 3 லெசனை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஷுவரா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா சஃபாயி கே அங்கு 5. இது எதுக்குன்னா நீங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டா பிரசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் அடிஷ்னலா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க எழுதுறது 95 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு மட்டுமே, அதாவது உங்களுடைய பேப்பர் பிரசன்டேஷனுக்கு 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால நல்லா நீட்டா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்பயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டைம் இருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட நம்மளுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ஆல்சோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்னென்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்றதையும் செக் பண்ணி ரீட் பண்ணுங்க. இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.